ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துரிய காண்டத்தின் 20ஆம் அத்தியாயம். பலதேவனால் பிரலம்பாசுரன் கொல்லப்பட்டதும் பிரலம்பாசுரனின் முந்தைய பிறவியின் அறிமுகம். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, இவ்வாறு யமுனை நதியின் 1000 நாமங்களை கேட்டு வீரமன்னன் மாந்தாத சௌபரி முனியை வணங்கிவிட்டு அயோத்திக்கு சென்றார். பெரும் பாவங்களை அழித்து புண்ணியத்தை அளிக்கும் கோபியர்களின் மங்களகரமான குணத்தை நான் தங்களுக்கு விவரித்துள்ளேன். கூறுங்கள், நீங்கள் வேறு என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? அலர் பிரம்மதேவரே, தமது வாக்கிலிருந்து பாயேயின் குணத்தை குறித்த ஒரு சிறந்த விளக்கத்தை கேட்டேன். அவர் பெரும் பாவங்களை அளிக்கும் முனாவின் நாட்காட்டியையும் கேட்டார். பிரபஞ்சத்தின் எஜமானரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராமனின் மகன்களுடன் பிரஜ மண்டலத்தில் செய்த அழகான லீலைகளை குறித்து எனக்கு கூறுங்கள் என்று கூறினார். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, ஒரு நாள் ஸ்ரீ பலராம சுவாமி மற்றும் இடையர்களுடன் தனது பசுக்களை மேய்த்து கொண்டிருந்த போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பண்டீர வனத்தில் யமுனை நதிக்கரையில் குழந்தைத்தனமான விளையாட்டுக்களை விளையாடத் தொடங்கினார். குழந்தைகளை வெளிப்புற விளையாட்டுகளில் ஈடுபடுத்தி கொண்டிருந்த போது ஸ்ரீ கிருஷ்ணர் பகவான் காட்டில் சுற்றி திரிந்து அழகான பசுக்களை பராமரித்தார். இந்த விளையாட்டில் சில சிறுவர்கள் வாகனங்களாகவும் குதிரைகளாகவும் மற்றவர்கள் முதுகில் சவாரி செய்வார்கள். அந்த நேரத்தில் கம்சனால் அனுப்பப்பட்ட பிரலம்ப என்ற அரக்கன் ஒரு மாடு மேய்ப்பவனாக மாறு வேடமிட்டு வந்தான். மற்ற மாடு மேய்க்கும் சிறுவர்களால் அவனை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் தனது தந்திரம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் மறைக்கப்படவில்லை. தோல்வியுற்ற சிறுவன் வெற்றியாளரை முதுகில் சுமப்பான். ஆனால் பலராம சுவாமி வெற்றி பெற்ற போது யாரும் அவரை முதுகில் சுமக்க தயாராக இல்லை. அந்த நேரத்தில் பிரலம்பாசுரனே பலராம சுவாமியை பண்டீரவனத்திலிருந்து யமுனை கரைக்கு தனது முதுகில் சுமக்க தொடங்கினான். சிறுவனை சுமந்து செல்லும் சிறுவன் இறங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட இடம் இருந்தது. ஆனால் இறங்கும் இடத்தை அடைந்த பிறகும் பிரலம்பாசுரன் வடமதுரை வரை பலராம சுவாமியை முதுகில் சுமந்து செல்வதில் உறுதியாக இருந்தார். அவர் ஒரு அடர்ந்த மேகம் போல ஒரு பயங்கரமான வடிவத்தை எடுத்து ஒரு பெரிய மலையை போல் கடந்து செல்ல முடியாதவராக ஆனார். அரக்கனின் முதுகில் அமர்ந்திருந்த அழகான பலராம சுவாமியின் திகைப்பூட்டும் செவி அணிகள் அசைந்தன. வானத்தில் முழு நிலவு எழுந்தது போலவோ அல்லது மேகங்கள் கூடிவிட்டன போலவோ தோன்றியது. மேகங்கள் வழியாக மின்னல் மின்னியது. அந்த பயங்கரமான அசுரன் வலிமை மிக்க பலராம சுவாமி கோபமடைந்தார். இந்திரன் ஒரு மலையை இடியால் தாக்கியது போல அவனது தலையில் பலமாக குத்தினார் பலராம சுவாமி. அசுரனின் தலை இடியால் தாக்கப்பட்ட மலையை போல நடுங்கியது. அது வெடித்து அவர் திடீரென தரையில் விழுந்து பூமியையே உலுக்கினார். அவரது உடலில் இருந்து ஒரு பெரிய சுடர் வெளிப்பட்டு பலராம சுவாமியுடன் கலந்தது. அந்த நேரத்தில் தேவர்கள் நந்தனவனத்திலிருந்து பலராம சுவாமியின் மீது மலர்களை பொழிந்தனர். அரசரே, பூமியிலும் வானத்திலும் ஆரவாரங்கள் எழுந்தன. அரசரே, இந்த வழியில் ஸ்ரீ பலராம சுவாமியின் மிக அற்புதமான குணத்தை நான் தங்களுக்கு விவரித்துள்ளேன். நீங்கள் இன்னும் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? பகுலாஸ்வ மன்னர் வினவினார், முனிவரே, முந்தைய ஜென்மத்தில் போர்வெறி கொண்ட அந்த அரக்கன் பிரலம்பன் யார்? பலதேவன் என்றழைக்கப்படும் பலராம சுவாமியால் ஏன் அவன் விடுவிக்கப்பட்டான்? நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, யக்ஷராஜா குபேரன் தனது அழகிய காட்டில் சிவபெருமானை வழிபடுவதற்காக ஒரு மலர் தோட்டத்தை நட்டு அந்த மலர்களை பாதுகாக்க யக்ஷர்களை இங்கும் அங்கும் நிறுத்தினார். இருப்பினும் மக்கள் அந்த மலர் தோட்டத்திலிருந்து அழகான மற்றும் துடிப்பான மலர்களை பறித்து கொண்டே இருந்தனர். இதனால் கோபமடைந்த சக்தி வாய்ந்த யக்ஷராஜன் குபேரன், இந்த மலர் தோட்டத்திலிருந்து மலர்களை பறிக்கும் எந்த யக்ஷனோ அல்லது மலர்களை பறிக்கும் குற்றத்தை செய்யும் வேறு எந்த கடவுளர்களோ அல்லது மனிதர்களோ திடீரென்று என் சாபத்தால் பூமியில் பேய்களாக மாறுவார்கள் என்று சபித்தார். ஒரு நாள் ஹூஹு என்ற கந்தர்வனின் மகன் விஜய் புனித ஸ்தலங்களில் வழிபட்டு வந்து வழியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை புகழ்ந்து பாடிக்கொண்டு
சைத்திரரத வனத்திற்கு வந்தார். அவர் கையில் ஒரு வீணையை வைத்திருந்தார். சாபத்தை அறியாத ஏழை கந்தர்வன் சில மலர்களை எடுத்துக்கொண்டான். மலர்களை எடுத்தவுடன் அவர் தனது கந்தர்வ வடிவத்தை கைவிட்டு ஒரு அரக்கனாக மாறினார். அவர் உடனடியாக பெரிய முனிவரான குபேரரிடம் சென்று தனது வணக்கங்களை சமர்ப்பித்து கூப்பிய கரங்களுடன் சாபத்திலிருந்து விடுதலை பெற பிரார்த்தனை செய்ய தொடங்கினார். ராஜேந்திரன் பின்னர் மகிழ்ச்சி அடைந்தார். அவருடன் குபேரே அவருக்கு மாந்த என்ற வரத்தையும் வழங்கினார். நீங்கள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பக்தர் மற்றும் அமைதியான மகாத்மா, எனவே துக்கப்பட வேண்டாம். துவாபரத்தின் முடிவில் பந்தீர வனத்தில் பாண்டீரவனம் என்று அழைக்கப்படும் இடத்தில் யமுனை கரையில் பலதேவரான பலராம சுவாமியின் கரங்களிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் என்பதில் ஐயமேதும் இல்லை. ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார். அரசர் பகுலாஸ்வரி, ஹூஹூவின் மகனே, விஜயன் என்ற கந்தர்வன் பிரலம்பன் என்ற அரக்கனாக மாறி குபேரனின் வரத்தால் உச்சி முக்தி அடைந்தான். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாத்துரிய காண்டத்தில் நாரத பகுலாஸ்வ உரையாடலில் உருவான பிரலம்பாசுர வதம் என்ற தலைப்பிடப்பட்ட 20ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.